ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ரீடிங்கில் விநாயகர் மெசேஜ் பார்க்க போகிறோம். விநாயகரோட அருள் வாக்கு என்ன, இந்த வாரம் விநாயகர் என்ன சொல்கிறாங்க, என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிக் அ கார்டு மெத்தடில் இந்த ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் உங்களோட குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், உங்களோட ஜாப் அண்ட் கரியர் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா யோசித்து உங்கள் இன்ட்யூஷன் எந்த பையில் சொல்லுதோ அந்த பையில் சூஸ் பண்ணிக்கோங்க. விநாயகர் உங்களுக்காக இந்த வாரம் கொடுக்குற மெசேஜ், வழிகாட்டல், எச்சரிக்கை இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட ஃபேமிலி லைஃப், லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் வேலை. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பைலை நான் ரிவீல் பண்ணுறேன். பைல் நம்பர் 1 என்னென்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோலினஸ், எம்பவர்மெண்ட், பிகினிங்ஸ். ஓகே, இப்போது இந்த 3 கார்டுக்கான ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட லவ் லைஃப், ஃபஸ்ட்டு ஃபேமிலி லைஃப்பை பார்ப்போம். உங்களோட குடும்பத்தில் ஒரு ஹார்மனி அண்ட் யூனிட்டி இந்த வீக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலுமே அது கிளியர் ஆகி திரும்பவும் ஒரு ஹோல்னஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் ஃபேமிலி ஒரு புதிய தொடக்கம் இருக்குது உங்களுக்கு. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா புதிய காதல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். கப்புள்ஸ்க்கு எம்பவர்மெண்ட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ரொம்ப ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகே, அடுத்து உங்களோட ஜாப் அண்ட் கரியர் பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட புதுசாக உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்பவர்மெண்ட் கார்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேவா? ஒரு நியூ ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஜாப் பிகினிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சிக்னலும் இந்த பைல் நம்பர் 1ல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகே, இதுதான் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான விநாயகர் கொடுக்குற மெசேஜ். ஓகே, அடுத்து நம்ம பைல் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க விநாயகர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2ல் வந்திருக்கிற மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க விநாயகர்? அண்டர்ஸ்டாண்டிங், கான்சன்ட்ரேஷன் அண்ட் டிசிஷன். ஓகே, இப்போது இந்த மெசேஜஸ் மூலயமா விநாயகர் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த கார்ட்ஸ்லேருந்து நமக்கு வர மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போவும் இருக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மூலயமா தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர். ஓகேவா? பேஷன்ஸ் அண்ட் லிசனிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதான் 3 கார்டு மூலயமாவும் விநாயகர் சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங், கான்சன்ட்ரேஷன், டிசிஷன் இந்த 3 கார்டு மூலயமாவும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேவா? அடுத்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னரை பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே கவனம் செலுத்தணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். அவங்க உங்கள் பர்சன் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க எதால் காயப்படுறாங்க, அவங்கள காயப்படுத்துகிற விஷயம் எது, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விஷயம் எது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ், கமிட்மெண்ட்டு இல்லை உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை பற்றி இந்த வாரத்தில் முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேவா? இந்த அடுத்து உங்களோட கரியர் அண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இப்போ டிசிஷன் மேக்கிங் பீரியடில் நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? எந்த கரியர் பாதையை தேர்வு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், எந்த ப்ராஜெக்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் மேக்கிங் பீரியடில் நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு க்ரோத் வரத்துக்கான ஒரு நல்ல க்ரோத், அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேவா? இதுதான் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ். அடுத்து பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ் பார்க்கலாம். பைல் நம்பர் 3ல் உள்ள கார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ஓகே,
பைல் நம்பர் 3ல வந்திருக்கிற கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கார்டு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்து கிளியர் யுவர் எனர்ஜின்னு வந்திருக்கு. அடுத்த கார்டு வந்து ப்ராமிஸ் ஆஃப் தி ஃப்யூச்சர். ஸோ 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 3 கார்டு மூலயமா விநாயகர் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அச்சீவ்மெண்ட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவங்க வந்து பெருமைப்படுற மாதிரியான ஒரு நல்ல சாதனையை வந்து நீங்கள் படைக்கலாம். ஒரு நல்ல செயலை நீங்கள் செய்யலாம். உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ரொம்ப பெருமைப்படுற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேவா? ஆனால் சில பழைய நெகட்டிவ் வைப்ஸ், பாஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு உறுதியை தருது, நல்ல ஒரு ப்ராமிஸை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆனால் வந்து பாஸ்ட் பேக்கேஜை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். நெகட்டிவ் எனர்ஜியையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே என்ன ஃபைட்ஸ் நடந்திருந்தாலும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் உங்கள் லைஃப்லேருந்து. இது எல்லாத்தையும் ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அண்ட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து உங்களோட ஜாப் அண்ட் கரியர் அப்படி பார்த்தோன்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து இந்த வாரத்தில் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேவா? அச்சீவ்மெண்ட் கார்டு வந்து ஜாபில் வந்து ப்ரொமோஷன், அப்ரிசியேஷன், அடுத்த லெவலுக்கு ஒரு நியூ லெவலுக்கு நீங்கள் போகலாம், அதெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுக்குற கார்டு. ஸோ அச்சீவ்மெண்ட் கார்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் இது எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராமிஸ் ஆஃப் த ஃப்யூச்சர் கார்டு வந்திருக்குங்கிறதுனால உங்களோட கரியர் பாத் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் விநாயகர் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் இதுதான். இப்போ நம்ம 3 பைல் பார்த்துருந்தோம். பைல் நம்பர் 1ல் நியூ பிகினிங்ஸ் இருக்குது, புதிய தொடக்கம், செல்ஃப் எம்பவர்மெண்ட் இருக்குது, ஃபேமிலி ஹார்மோனி, லவ் அண்ட் கரியரில் நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைல் நம்பர் 2ல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசிஷன் டைம்னு சொல்லியிருக்காங்க. லவ்வில் கிளாரிட்டி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாபில் இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? அதே மாதிரி பைல் நம்பர் 3ல் அச்சீவ்மெண்ட் அண்ட் பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் பேக்கேஜை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுனா லவ் அண்ட் கரியரில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ மொத்தம் 3 பைலுக்கான மெசேஜையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க, அது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே? தேங்க்யூ.